அரசியலமைப்பில் உள்வாங்கப்பட்ட விடயங்கள், உள்வாங்கப்படாத தமிழ் மக்கள் எப்படியான அபிலாசைகளை கொண்டிருக்கிறோம். நாங்க புலிகளிடம் இருந்து நிறைய விகாரங்களை நாங்க பாதுகாக்க பௌத்தத்திற்கு நிறைவேற்றுத்துறை அடிப்படைந்து செல்லுகிறார். சாசனத்துக்கு தான் முன்னோரும் அழையும் கொண்டு அரசியல் மற்றும் சி.வி.கே. சிவஞானம் அவர்கள் மற்ற தரப்பில் யார் யார் என்று பார்த்தார். சீதாதன் அவர்கள் மற்றும் வணக்கம் வினோயன். வணக்கம். என்ன கதை இலங்கையில் என்ன நடக்குது? இலங்கையில பல விடயங்கள் நடக்குது. அதிலே வந்து நேற்றைய தினம் தமிழரசு கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகியோர்கள் இணைந்து நேற்று ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கலந்துரையாடலில் எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் மற்றும் சி.வி.கே. சிவஞானம் அவர்கள் மற்ற தரப்பில் யார் யார் என்று பார்த்தார். சீதாதன் அவர்கள் மற்றும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்றவர்கள் கலந்து ஆலோசித்திருக்கிறார்கள். என்ன பற்றி ஆலோசித்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் அரசியலமைப்பு தொடர்பானது, அரசியலமைப்பில் உள்வாங்கப்பட்ட விடயங்கள், உள்வாங்கப்படாத விடயங்கள் போன்ற விடயங்களை பற்றி தாங்கள் கலந்து ஆலோசித்தோம் என்ற ரீதியில் சுமந்திரன் அவர்கள் ஊடகம் வாயிலாக பதிலளித்திருக்கிறார். அதே நேரத்தில் வந்து இந்த கலந்துரையாடலில் ஒரு முக்கியமான தீர்மானமும் எட்டப்பட்டிருக்கிறது. என்னென்று பார்த்தால் ஆவணப்படுத்தல். நிச்சயமாக இந்த ஆவணப்படுத்தலானது எப்படி அமைப்போம்னா, இந்த அரசியலமைப்பு மூலமாக தமிழ் மக்கள் எப்படியான அபிலாசைகளை கொண்டிருக்கிறார்கள், இந்த அரசியலமைப்பு மூலமாக நாங்கள் எப்படியான விடயங்களை எதிர்பார்க்கிறோம் என்ற ஒரு ஆவணப்படுத்தலை தாங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியிருக்கிறதாக குறிப்பிட்டிருக்கிறார். ஆவணப்படுத்தல் தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை ஒரு ஆவணப்படுத்தல் மூலம் தயார்படுத்த போகிறோம் என்ற ரீதியில் தங்களுடைய முடிவு அமைந்திருக்கிறது. இதற்கு வந்து ஏனைய அரசியல் கட்சிகள் யாருன்னு பார்த்தா தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகிற ஏனைய அரசியல் கட்சிகளும் தங்களுடன் இணைந்து கொள்ளலாம். யார் இந்த ஏனைய அரசியல் கட்சிகள் என்று பார்த்தால் கஜேந்திரகுமார் அவர்களை கூறுகிறாரா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. நிச்சயமாக இப்படி கூற விடயத்திலே நம்ம முக்கியமாக இதைத்தான் தமிழ் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. அரசியல் மட்டுமில்ல, இந்த தமிழ் தேசிய பரப்பில் இயங்குற எல்லாருமே ஒன்றிணைந்து செயற்படுங்கோ என்றதான் தமிழ் மக்களுடைய ஆவா காணப்படுகிறது. ஆனால் இந்த ஒன்றிணைவு வந்து மாகாண சபையை கைப்பற்றுவதற்காக மட்டும் இருக்கக்கூடாது, தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை வென்றெடுப்பதற்கான ஒரு ஒன்றிணைவாக இருக்கணும் என்பதும் ஒரு முக்கியமான விடயம். ஆனால் இந்த ஆவணப்படுத்தல் என்ற விடயம் எங்களுக்கும் பிடித்திருக்கு. அந்த மக்களுடைய பிரச்சனைகளை சரியான முறையில் இனம் கண்டு ஆவணப்படுத்தி வைக்கிறது வந்து மிகவும் வரலாற்று ரீதியான ஒரு பார்வையாகவும் கூட பார்க்கப்படும். நிச்சயமா மோகன்ராஜ் வந்து ஆவணப்படுத்தல் என்ற விடயத்தில் இந்த அரசியலமைப்பு ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சாலும் அரசியலமைப்பு ரீதியான ஒரு ஆவணப்படுத்தலை இவங்க மேற்கொள்ள போகிறார் என்ற விடயத்தை ஒரு பக்கம் முறைக்கு இருந்தாலும் ஒதுக்கி வைத்தாலும் ஆவணப்படுத்தல் என்ற விடயம் என்பது வந்து தமிழ் மக்களாக சரி ஒரு இனக்குழுமமாக நிச்சயமாக வருங்காலத்துக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விடயமாக ஒரு தேசிய இனத்தின் அடையாளம் இந்த ஆவணப்படுத்தல் என்று கவனிக்கப்படக்கூடியது. வெளிநாடுகளில் பார்த்தால் குறிப்பாக மேற்கத்திய நாடுகளில் வந்து இந்த ஆவணப்படுத்தல் வந்து சரியான முறையில் வைத்திருக்கிறார்கள். அந்த காலம் தொடக்கம் இந்த காலம் வரை இனி வருங்காலத்தில் எப்படி இருக்கணும் என்ற கூட ஆவணப்படுத்தல் கூட காணப்படுகிறது. அப்ப ஒரு தேசிய இனத்தின் அடையாளம் என்பது வந்து ஆவணப்படுத்தல். அரசியலமைப்பு தொடர்பான ஆவணப்படுத்தலை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் தான். அதே நேரத்தில் வந்து மக்களுடைய அடையாளங்கள் பாரம்பரிய விடயங்களையும் சரியான முறையில் எதிர்கால சந்ததிகளுக்கு கடத்தக்கூடிய வகையில் ஆவணப்படுத்தி வைத்தல் என்பது முக்கியமான விடயத்தை என்பதனையும் நாங்கள் இங்கு கூறிக்கொள்கிறோம். நிச்சயமா இந்த ஆவணப்படுத்தல் என்ற விடயம் மோகன்ராஜ் வந்து எதிர்காலத்தில் ஒரு இனக்குழுமத்தின் இருப்பை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு விடயமாக காணப்படும். இந்த இப்படியான ஆவணப்படுத்தல்கள் இல்லாததன் காரணமாகத்தான் வந்து இலங்கையில தமிழர்கள் பூர்வீக குடிகளா என்ற ஒரு கேள்வியும் பலரால் எழுப்பக்கூடிய சந்தர்ப்பங்களையும் தமிழ் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் முன் வாழ்ந்த மக்களாக இருந்தாலும் உண்டு பண்ணியிருக்கிறாங்க. ஆவணப்படுத்தலை வந்து சரியான முறையில் செய்து கொள்வோம். அடுத்ததாக வந்து இந்த அரசியலமைப்பு தொடர்பான ஒரு கருத்துக்கள் நாங்கள் கைது கொண்டிருக்கிறோம். இந்த அரசியலமைப்பு தொடர்பான நேற்றைய தினம் கூட கருணி அவர்கள், பிரதமர் கருணி அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறார். இதில் வந்து எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வந்து எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் முகமாகவே கருணி அவர்கள் தனது கருத்தை குறிப்பிட்டிருந்தார். இதில் வந்து குறிப்பிட்ட விடயம் என்ன, அரசியலமைப்பு நிபுணர் குழுக்கள் வந்து பரிந்துரைகளை முன்வைச்சிருக்காங்க. அது தொடர்பாக நாங்கள் கலந்தாலோசித்து கொண்டு வரோம். பரிந்துரைகளின் மூலமாக நாங்கள் அரசியலமைப்பு தயாரிப்போம். இது தயாரித்த பிற்பாடு மக்களிடம் நாங்கள் இதை கொண்டு சமர்ப்பிப்போம். இது தொடர்பாக மக்கள் கலந்துரையாடுவாங்க. அது தொடர்பாக சில குறைமுறைகளை கூறுவாங்க. அது தொடர்பான மாற்றங்களை நாங்கள் இந்த அரசியலமைப்பில் சேர்ப்போம். சேர்த்த பிற்பாடாக ஒரு சர்வஜன வாக்குரிமையை நாங்கள் கொண்டு வருவோம். இந்த சர்வஜன வாக்குரிமையின் மூலமாக இந்த அரசியலமைப்பு நிறைவேற்றப்படும். இது நிறைவேற்றப்படும், பார்லிமெண்டில் சமர்ப்பிக்கப்படும். மேலும் குறிப்பிட்ட விடயம் என்னன்னா வந்து நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை ஒழிப்போம் இங்க வந்து நிறைவேற்றுத்துறை ஒழிக்கப்படுதோ இல்லையோ அதை விடுங்க, ஜனாதிபதி முறை ஒழிக்கப்படுதோ இல்லையோ
சிறுபான்மை மக்களுடைய எதிர்பார்ப்பாக காணப்படுகிறது இந்த சமஷ்டி. இந்த சமஷ்டியை இவர்கள் வழங்குவார்களா என்ற ஒரு கேள்வி எழுப்புவது. மற்றது இவர்கள் கூறுகிற நடைமுறைகளை பார்த்தால் இது இந்த அரசியல் சீர்திருத்தம் இவர்களுடைய காலத்தில் இந்த இன்னும் வருங்காலத்தில் ஒரு 4 வருடம் இருக்கு. இந்த 4 வருடத்துக்குள் வருமா என்பது கூட கேள்விக்குரிய ஒரு விடயமாகத்தான் காணப்படுகிறது. மேலும் இந்த ஹரணி அவர்கள் பிரதமர் அவர்கள் இன்னொரு விடயத்தை பற்றியும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த மாகாண சபை தேர்தல் தொடர்பாக ஏற்கனவே சிறுபான்மை இனங்களும் சரி அல்லது எதிர்கட்சியினரும் சரி இந்த மாகாண சபை தேர்தலில் உடனடியாக நடத்துங்கள், எங்களுக்கான அதிகாரத்தை தாருங்கள், பிரதேச ரீதியான அதிகாரத்தை தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். அதே நேரத்தில் இவர்களும் ஆளும் தரப்பும் நாங்கள் மாகாண சபையை நடத்த தான் போகிறோம், ஆனால் அதில் சட்ட சீர்திருத்தம் செய்துட்டு தான் நாங்கள் நடத்துவோம் என்ற ஒரு விடாப்பிடியாக இவர்களும் காணப்படுகிறார்கள். அதிலே கர்ணி அவர்கள் குறிப்பிடும் போது 2017ஆம் ஆண்டு 17ஆம் இலக்க மாகாண சபைகள் திருத்த சட்டத்தின்படி குறிப்பிடப்பட்ட விடயம் என்னென்றா புதிதாக ஒரு தொகுதிகள் தீர்மானிக்கப்பட்டு எல்லைகள் தீர்மானிக்கப்பட்டு அதன்படிதான் இந்த மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் என்ன கட்சிகள் சொல்ற இல்ல நீங்க பழையபடியே நடத்துங்கோ என்று அவர்கள் சொல்றாங்க. ஆனா இந்த நடைமுறையில பாரிய சிக்கல் இருக்கு. தொகுதிகள் தீர்மானிக்கப்பட வேண்டும், தொகுதிகள் தீர்மானிக்கப்பட்டு மக்களால் இது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், இது தொடர்பான வழக்குகள் போகாமல் இருக்க வேண்டும், இப்படியான ஒரு பாரிய குளறுபடிகள் இருக்கு. இந்த குளறுபடிகள் மூலமாக இந்த தேர்தல் இழுத்தடிப்பு செய்யப்படலாம் என்ற ஒரு கேள்விக்குறிகளும் இருக்கு. இப்படியான சந்தர்ப்பத்தில் பிரதமர் குறிப்பிடுறது 2017ஆம் ஆண்டு 17ஆம் இலக்க சட்டத்தின்படிதான் இந்த தேர்தலை நடத்துவதா அல்லது பழைய முறையின்படி இந்த தேர்தலை நடத்துவதா என்பது தொடர்பாக நான் ஆராய்ச்சி கொண்டு வரோம். இந்த ஆராய்ச்சியின் விளைவாக நாங்கள் இந்த தேர்தலை மிகவும் அண்மை காலத்தில் நடத்துறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். இதுக்காக வேண்டித்தான் நாங்கள் 2026ஆம் ஆண்டு பட்ஜெட்டிலும் கூட நிதியை ஒதுக்கி இருக்கிறோம். இதுல கவனிக்கக்கூடிய விடயம் என்னன்னு பார்த்தா நல்லாட்சி காலத்தை எடுத்துக்கொள்ளலாம். இந்த நல்லாட்சி காலத்திலேயும் இந்த இவ்வாறான பிரச்சனைகள் வரப்பட்டது. குறிப்பாக இந்த சட்டம் மூலம் கொண்டு வரப்பட்டது இந்த நல்லாட்சி காலத்தில். நல்லாட்சி காலம் சொல்றது நாங்கள் மைத்திரி அவர்களுடைய காலத்தை நல்லாட்சியா இல்லையா ஆனா அப்படி பொதுவாக அழைக்கப்படுகிறது. அது இருக்கட்டும். இந்த நல்லாட்சி காலத்துல அவர்கள் பயன்படுத்தின ஆயுதம் என்ன, இந்த நல்லாட்சி காலத்துல இந்த மாகாண சபை தேர்தல் நடந்தால் பெரும் ஒரு தோல்வியை காணலாம், ஆட்சியில் இருப்பவர்கள் தோல்வியை காணலாம் என்ற அடிப்படையில் தான் இந்த சட்டமூலத்தை உருவாக்கப்பட்டு மற்றது இந்த மாகாண சபை தேர்தல் நடைபெறக்கூடாது என்றதுக்காக தான் இந்த எல்லை நிர்ணயம் என்ற விடயத்தை முன்வைக்கப்பட்டது என்ற ஒரு கருத்துக்கள் காணப்படுகிறது. நிச்சயமாக ஏனென்றால் இந்த தொகுதிகள் பிரிப்பு அடுத்து எல்லைகள் பிரிப்பின் போதான குளறுபடிகள் வரலாம், மக்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு குளறுபடிகள் வரலாம், அரசியல்வாதிகளால் ஏற்றுக்கொள்ளப்படாத குளறுபடிகள் வரலாம். இந்த குளறுபடிகளின் காரணமாக இந்த தேர்தல் பிற்போடக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படுகிறது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவதற்காக வேண்டித்தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதா என்ற ஒரு கேள்வி. இந்த காலத்தில் அவர்கள் பயன்படுத்திய அதே உத்திகளை இவர்கள் இன்று பயன்படுத்தி இந்த மாகாண சபை தேர்தலை பிற்போட்டு செல்கிறார்களா அல்லது இந்த நடைமுறைகள் இந்த எல்லை நிர்ணய நடைமுறைகளை பார்த்தால் இவர்களுடைய 4 ஆண்டு காலத்தில் நடைமுறைப்படுத்தப்படுமா என்றது பாரிய ஒரு கேள்வி எழும்புகிறது. அப்ப இது அந்த காலத்தில் பயன்படுத்த இந்த காலத்தில் இவர்களும் பயன்படுத்துகிறார்கள். நிச்சயமா கர்ணி அவர்கள் கருத்துப்படி நாங்க அண்மையில தேர்தலை நடத்த தயாரா இருக்கும். 2026ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்லயும் நாங்க இந்த தேர்தலுக்கான நிதியை ஒதுக்கி இருக்கிறோம் என்ற வகையில சொல்றீங்க. கடைசி வரைக்கும் நிதியை ஒதுக்கினா மட்டும் காணுமா, எலெக்ஷன் நடக்கணுமே என்றதுதான் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இவ்வாறு பல்வேறுபட்ட விடயங்கள் காணப்பட்டு வருகிறது எங்கள் இந்த இலங்கை திருநாட்டில். மேலதிகமாக இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்கலாம். ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு வந்திருந்தார் தானே. அப்ப இது தொடர்பான பல்வேறுபட்ட கருத்துக்களையும் சுமந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த பௌத்த சாசனத்துக்கள் பௌத்த துறவிகளுக்கோ இந்த நிறைவேற்றுத்துறை அடிபணிந்து செல்கிறதா என்ற ரீதியில அவருடைய கருத்துக்களை நாங்கள் பார்க்கலாம். அவர் இப்படியான ஒரு கேள்வியை எழுப்புறதுக்கான காரணங்களை முன்வைக்கிறது என்னென்ன, ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதிக்கான தேர்தல் பிரச்சார காலங்களின் போது எதிர்கட்சியினால் சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. இவர் ஒரு இனவாதி, இவர் ஒரு மதவாதி, இவரை நீங்க தெரிவு செய்ய வேண்டாம் என்ற ஒரு குற்றச்சாட்டுகள் முன்வைத்திருந்தார்கள். ஆனா இந்த குற்றச்சாட்டுகளின் போது நான் குறிப்பிட்டிருந்தேன், அவர் ஒரு இனவாதி இல்ல, ஒரு நல்ல மனிதர், இனவாதி ஒருவரும் கேட்க மாட்டார், பணங்கள் சார்ந்து செயற்பட மாட்டார் என்றதில் நான் கருத்துக்களை தெரிவிச்சிருந்தேன். ஆனா தற்பொழுது நடைபெற்று வருகின்ற விவகாரங்கள் தொடர்பாக எடுத்து பார்க்கின்ற போது இவர் இனவாதத்துக்கு அடிபணிந்து செல்கின்றாரா, அதாவது பௌத்த மத துறவிகளுக்கு அடிபணிந்து செல்கின்றாரா, ஒரு இறுக்கமான நிலையில் உள்ளாரா? குறிப்பாக இதை வைத்து பார்க்கணும்னா திருவண்ணாமலையில அந்த புத்த விகாரை சார்ந்த ஒரு புத்த சிலை, அப்ப இந்த இரவோட புத்த சிலை வைக்கப்படுகிறது, பேருந்து இரவோடவா அகற்றப்படுகிறது. அடுத்த நாள் பார்த்தா திருப்பி கொண்டு பாதுகாப்பு காரணமாக தான் நாங்கள் அகற்றி இருந்தோம், மீண்டும் கொண்டு வைத்துட்டோம் என்ற ரீதியில பார்க்கப்படும். அப்ப இதுல பார்க்கப்படுகிறது
அந்த சட்டத்தை நிலைநாட்ட வேண்டிய அந்த நிறைவேற்றுத்துறை வந்து பௌத்தத்துக்கு அடிபணிந்து விடுகிறதா, பயந்து கொள்கிறதா என்ற ஒரு கேள்வியை தான் சுமந்திரன் அவர்கள் எழுப்பியிருக்கிறார். அதே நேரத்தில் வந்து இந்த கல்வி சீர்திருத்தம் தொடர்பான கருத்துக்களையும் அவர் தெரிவித்திருக்கிறார். என்னன்னு பார்த்தா இந்த கல்வி சீர்திருத்தத்தை சரி பிள்ளை இருக்கு, அதை விடுங்க, அங்கே பக்கம் வைங்க. ஆனால் இந்த கல்வி சீர்திருத்தத்தில் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை யார் கொடுத்தது இவர்களுக்கு? யாருக்கு? மகாநாயக தேர்தலுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? ஏன் அவர் இது தொடர்பான முடிவை எடுக்க வேண்டும்? அந்த கேள்வி எழுப்புறதுக்கு காரணம் என்னென்ன ராஜ் வந்து கர்ணி அவர்கள், பிரதமர் கர்ணி அவர்கள் வந்து இந்த கல்வி சீர்திருத்தம் தொடர்பான ஒரு பிரச்சனையின் போது வந்து மகாநாயகர்களை போய் சந்திக்கிறாங்க. மகாநாயகர் கொண்டு வந்தோம், இப்படியான விடயங்கள் எதிர்காலத்தில் என்ன செய்ய போற மாட்டோம். ஆனா இந்த விடயங்களை தீர்மானிக்கிறதுக்கு இவங்க யார், இவர்கள் யார் என்ற வகையில தனது கேள்வி. அப்ப பௌத்தத்துக்கு நிறைவேற்றுத்துறை அடிபணிந்து செல்லுகிறதா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார் யார் என்பதால் சுமந்திரன் அவர்கள். பார்ப்போம். இது இவ்வாறு இருக்க வந்து இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்கணும். இந்த ஜனாதிபதிகளுடைய கருத்து யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்தார், பல்வேறுபட்ட கருத்துக்களையும் முன்வைத்திருந்தார். இந்த கருத்துல வந்து முக்கியமான விடயத்தை முன்வைக்கிறார் பார்த்தால் தெற்கில நிறைய ஒரு புனிதமான பீடங்கள் காணப்படுகிறது, பௌத்த பீடங்கள் காணப்படுகிறது. ஆனால் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற புனித பீடத்தை தேடிதான் தெற்கில் இருப்பவர்கள் வருகிறார்கள். எதற்காக என்று பார்த்தால் இனவாதத்தை பரப்புவதற்காக, இனவாதத்தை தூண்டுவதற்காகத்தான் அவர்கள் அங்கிருந்து இங்கு மெனக்கெட்டு வருகிறார்கள் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். இந்த விடயங்களின் போது சுமந்திரன் அவர்கள் தனது கருத்துப்பட சொல்ற விடயம் என்னன்னா வந்து யாராக இருந்தாலும் சரி எங்கு வேண்டுமானாலும் சென்று வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். அப்ப தெற்குல இருக்கு, அப்ப நீங்க எப்படி குறிப்பிடுறீங்களா? அப்ப தெற்குல இருக்கிறவங்க கேள்வி திடீரென்று கேள்வி எழுப்பக்கூடும். தெற்குல தலை யாத்திரை இருக்கு, இங்க தமிழர்கள் வராங்க, இந்துக்கள் வராங்க, இங்க வழிபடுறாங்க. அப்ப இது சரியான நிலைப்பாடாக இதுல ஒரு விமர்சனத்தை நாங்க முன்வைக்கலாம். பல்வேறுபட்டவர்கள் இந்த சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விடயங்கள் இருக்குதானே, அதுகளுக்கு இனவாதத்தை தோண்டுவதற்காக பஸ்களை பிடிச்சு அங்க மக்களை சேகரித்து கொண்டு வருகிறார்கள் என்ற விடயம் காணப்படுகிறது. அது தமிழ் மக்களுடைய சார்பில் முன்வைக்கப்பட்ட ஒரு பாரிய குற்றச்சாட்டு. அது ஜனாதிபதி அவர்கள் வந்து வெளிப்படையாக இங்கு வந்து சிங்களத்திலேயே கூறியிருப்பது வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விடயம் தான். அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். பூமி இருக்க என்னதுக்கு இங்க பாருங்க நாங்க கேட்கிற கேள்வியை அவரே கேட்டிருக்கிறார். உண்மையிலே வரவேற்கக்கூடிய விடயம். அதே நேரத்தில் வந்து இந்த இனவாதத்துக்கு பேர் போனவர் ஒருவர் இருக்கிறார். யார்? சரத் வீரசேகர். அவர் வந்து இன்னொரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்கிறார். சிங்கள பௌத்தத்திற்கும் பொறுமைக்கும் எல்லை உண்டு. இது தொடர்பான இந்த திருகோணமலை பிரச்சனையில் வந்து புத்த பிக்குகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் தானே. அப்ப இது தொடர்பான ஒரு கருத்துக்களை வெளியிடும் போது சொல்லியிருக்க பௌத்த சாசனத்துக்கு தான் முன்னோரும் அழியும் கொண்டு அரசியல் ஜாப்ல சொல்லியிருக்கு. ஆனா நீங்க அப்படியா செய்யறீங்க? ஆளுந்தரப்ப கேள்வி கேட்டிருக்கிறார் முன்னேறும் அழிங்க ஐயா சொல்லியிருக்கேன். நாங்க புலிகளிடம் இருந்து நிறைய விகாரைகளை நாங்க பாதுகாத்தோம் திருவண்ணாமலையில. ஆனா தற்போது அரசாங்கம் வந்து இந்த விகாரைகள் தொடர்பான ஒரு நிகழ்வு போக்கொண்டு பௌத்தத்துக்கு முன்னுரிமை அளிக்கிறீங்க இல்ல, புத்த பிக்குகள் வந்து கைது செய்யப்படுறது எல்லாம் நீங்க வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கீங்க. இந்த வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெயர் தமிழர்களை திருப்திப்படுத்துவதற்காக அரசாங்கம் செயற்படுகிற எல்லாம் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். பார்ப்போம் வருங்காலத்தில் இந்த இலங்கை திருநாட்டில் என்னென்ன அரசியல் நகர்வுகள் நடைபெறப் போகிறது என்பதனை இதனை பார்ப்பதற்கு நீங்கள் எதை அணுக வேண்டும்? ஜால்ரா பாலிடிக்ஸ். நன்றி, வணக்கம். நன்றி.